எம்ஹெச் ரியல் எஸ்டேட்லேருந்து சதீஷ் பேசுகிறேன். இப்போ நம்ம பார்க்க வந்துடுற ப்ராப்பர்ட்டி ஒரு புது வீடுங்க. 20க்கு 50 ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு 3 BHK பண்ணியிருக்காங்க. ப்ராப்பர்ட்டி ஃபேஸிங் பார்த்திங்கன்னா சவுத் ஃபேஸிங், அதாவது தெற்கு பார்த்த மாதிரி இருக்குது. ஒரு டீசன்ட் ஃப்ரண்ட் எலிவேஷன் வரைக்கும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதாங்க அந்த ஃப்ரண்ட் எலிவேஷன் இருக்குது. மறுபடியும் காட்டுறேன். ஒரு டீசென்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதே போல் ப்ராப்பர்ட்டிக்கு ரோடு பார்த்திங்கன்னா தற்சமயம் தார் ரோடுங்க. ஒரு 24 ஃபீட் ரோடு தாங்க. ஸோ ரோடுக்கு 2 சைட்லையும் உங்களுக்கு ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 சைட்லையுமே உங்களுக்கு ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அதே போல் அந்த ட்ரைனேஜ்க்கு மேலே இவங்க உங்களுக்கு ஸ்லாப்ஸ் பண்ணி ப்ரொவைட் பண்ணி அதில் மண் அடிச்சு கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃப்யூச்சரில் இல்லைன்னா ஒரு சின்ன செடி மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அதுக்கும் அவங்க ஏற்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதே போல் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ரோட்டில் இருந்து ஒரு 3 ஸ்டெப்ஸ் ஹைட் இருக்குங்க. அதாவது ஒரு 2-2.5 அடிக்கு மேலே இருக்குங்க ப்ராப்பர்ட்டி. ஸோ ஃபியூச்சரில் ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போதும் ப்ராப்பர்ட்டி நல்லா ஹைட்டில் தான் இருக்கும். ஸோ அதை பிளான் பண்ணி தான் அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. சரி, ப்ராப்பர்ட்டி உள்ளேருந்து பார்த்துடலாம். கார் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா ஒரு 5 சீட்டுக்குண்டான கார் பார்க்கிங் அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஒரு தாராளமாக ஒரு 5 சீட்டு கார் நீங்கள் விடலாம். அதே போல் கார் பார்க்கிங்கில் ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாலில் ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக பசங்க ரொம்ப லைக் பண்ணுவாங்க. அதுமாதிரி ஒரு சின்ன ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. அதே போல் அண்டர் த ஸ்டேர்கேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு பாயிண்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஒரு வாட்டர் டேப்பும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ்ஸு இன்வெர்ட்டருக்கு உண்டான பாயிண்ட்டும் அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் தான் இங்கே இருக்கிறனால அது உங்களுக்கு உள்ளே தெரியுது. அதே போல் கார் பார்க்கிங்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே சீலிங்கில் உங்களுக்கு சின்னதாக ஒரு ஃபால் சீலிங் ஒர்க் கொடுத்து அதில் ஒரு லைட் செட்டிங் கொடுத்துருக்காங்க. அதாவது மெயின் டோருக்கு நேராக வந்து கொடுக்குற மாதிரி. ஹால்லேருந்து கார் பார்க்கிங் வந்து ஹாலுக்கு பார்த்து 2 ஸ்டெப்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது மெயின் அருவாலோட டிசைனுங்க. ஒரு பூ கொடி ஓடுற மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. அதே போல் மெயின் டோர் பக்கத்துலேயே உங்களுக்கு ஒரு விண்டோவும் கொடுத்துருக்காங்க. ஸோ வென்டிலேஷனுக்கு பிரச்சனை இல்லைங்க. ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் என்ன பிளான் பண்ண முடியுமோ ஒரு 3 BHK அது மாதிரி பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது மெயின் டோரோட டிசைன். அதாவது ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் என்ன பிளான் பண்ண முடியாது பிளான் பண்ணி கொடுத்துருவோம் சொன்னீங்களா. அங்கே பாருங்கள் ஒரு ஹாலு, ஒரு காம்பேக்டான ஒரு நல்ல ஒரு மாடரேட்டான ஒரு ஹால் கொடுத்துருக்காங்க. டிவிக்கு உண்டான யூனிட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மேலே ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதே போல் இந்த 1000 ஸ்கொயர் ஃபீட்லேயே உங்களுக்கு இந்த ஹால் பக்கத்துலேயே உங்களுக்கு ஒரு பார்ட்டிஷன் பண்ணி டைனிங் ஹால் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், ஜஸ்ட் ஒரு பார்ட்டிஷன் பண்ணிவிட்டு அதிலே டைனிங் ஹால் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதே போல் போஜ் ரூமும் தனியாகவே கொடுத்துருக்காங்க. நல்ல ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்காங்க. போஜ் ரூம் பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூம்லேயே ஒரு 4-5 பேர் நீங்களாம் சால்ட்டாக நிற்கலாம். அந்த அளவுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஈஸ்ட்டை ஃபேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த அளவுக்கு உங்களுக்கு போஜ் ரூம் தர முடியுமான்றது டவுட்டு தான். அவர் நல்லா கொடுத்துருக்காங்க. அதே போல் போர்வெல்லும் இருக்குது, சம்பும் இருக்குது. இது செகண்ட் பெட்ரூம்ங்க. ஃபஸ்ட்டு பெட்ரூம் ஆக்சுவலாக இந்த சைடில் இருக்குது. நான் வந்து அதை காமிக்கிறேன், லாஸ்ட்டாக ஷோ பண்ணுறேன். இது செகண்ட் பெட்ரூம். இதுலேயும் உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் அட்டாச் பண்ணியிருக்காங்க. ரெஸ்ட் ரூம் இல்லை, ஒரு சின்னதாக வென்டிலேஷனுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு வாட்டர் டேப்பும் உங்களுக்கு ஒரு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸ்லாப்ஸும் ராஃப்டரும் கொடுத்துருக்காங்க. இதில் ரெஸ்ட் ரூம் ப்ரொவைட் பண்ணல, ஆனால் டோர் போட்டு வென்டிலேஷன்ஸ் உண்டான ஸ்பேஸில் ஒரு வாட்டர் டேப் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதே போல் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா கிச்சன், ஒரு காம்பேக்டான ஒரு கிச்சன் கொடுத்துருக்காங்க. ஒரு காம்பேக்டான கிச்சனுங்க. ஒரு எல் ஷேப்பில் ராஃப்டர் கொடுத்துருக்காங்க. ஸ்லாப்ஸும் கொடுத்துருக்காங்க. அதே போல் கிச்சனுக்கு பேக் சைடில் ஒரு வாஷ்க்கு ஹேண்ட் வாஷ் பண்ணுற மாதிரி ஒரு சிங்க்கும் கொடுத்துருக்காங்க. ஒரு வாட்டர் டேப் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ்ஸு காமனாக ஒரு ரெஸ்ட் ரூம் இந்த பேக் சைடில் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. காமன் ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் ஸ்டைல் ரெஸ்ட் ரூம் தாங்க. ஷவர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வாட்டர் ஹீட்டருக்கு உண்டான பாயிண்ட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதே டவல் போடுறதுக்கு உண்டான பாயிண்ட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இப்போ நம்ம அந்த ஃபஸ்ட் பெட்ரூம் சொன்னீங்களா, ஃபஸ்ட்டில் அதை பார்த்துடலாம். இது ஃபஸ்ட்டு பெட்ரூம். இதுலேயே உங்களுக்கு ஒரு
டிஃப்ரெண்ட் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு சைடில் ராஃப்டர் கொடுத்துருக்காங்க. ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா இதில் ரெஸ்ட் ரூம் அட்டாச் பண்ணியிருக்காங்க. இந்த ரூமில் ரெஸ்ட் ரூம் அட்டாச் பண்ணியிருக்காங்க. இந்த சைடில் ஸ்லாப்ஸ் கொடுத்துருக்காங்க. மறுபடியும் வந்து ஷோ பண்ணுற அந்த ஃபால் சீலிங் ஒர்க்கை ஒரு டிஃப்ரெண்ட் ஃபால் சீலிங் ஒர்க் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே போல் ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டைப் ரெஸ்ட் ரூம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ரெஸ்ட் ரூம்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வாஷ் பேசின் ஒன்று கொடுத்துருக்காங்க. தனியாகவே உங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. பாத்ரூம் ஆக்சசரிஸ் வைக்கிற மாதிரி ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அதே போல் ஷவர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வாட்டர் ஹீட்டருக்கான பாயிண்ட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ வென்டிலேஷனுக்கு இந்த சைட்லேயும் உங்களுக்கு ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க. சின்னதாக ஒரு பிளாஸ்டிக் ட்ரே கொடுத்துருக்காங்க, நீங்கள் சோப்புலாம் வைக்கிற மாதிரி. அப்படியே மாடி மேலே பார்த்துலாம் ஒரு தேர்ட் பெட்ரூம் இருக்குது, அதையும் பார்த்துடலாம். இது மாடி மேலே ஒரு 3வது பெட்ரூமுங்க. இதுலேயும் ரெஸ்ட் ரூம் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஒரு சைடில் ஸ்லாப்ஸும் கொடுத்துருக்காங்க, மேலே ஒரு ராஃப்டரும் கொடுத்துருக்காங்க. இந்த ரெஸ்ட் ரூம் உங்களுக்கு வெஸ்டர்ன் டைப் ரெஸ்ட் ரூம் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஷவர் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வாட்டர் ஹீட்டருக்கு உண்டான பாயிண்ட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஒரு டவல் ஹேங்கிங் பண்ணுற மாதிரி ஒரு ஹேங்கரும் கொடுத்துருக்காங்க. அதே போல் உள்ள இங்கேயும் ஒரு வாஷ் பேசின் ஒன்று கொடுத்துருக்காங்க. ப்ராப்பர்ட்டி மாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹில் வியூ ஒரு ஃபுல் வியூவில் இருக்குதுங்க. நான் ஒரு சிட்டிங் பொசிஷனில் காமிக்கிறேன், அங்கே பாருங்கள். ஹில் வியூ ஒரு ஃபுல் வியூவில் இருக்குது. ஸோ எனக்கு ஒரு ஃபுல் ஹில் வியூவில் ஒரு ப்ராப்பர்ட்டி வேணுன்றது இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்ப ஆப்டாக இருக்குங்க. ப்ராப்பர்ட்டி லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா வெள்ளூர் ரோட்டில் இருக்குதுங்க. தேவைப்படுறவங்க மேலே தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.